நம்ம மாடி தோட்டத்துல ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு செடினா இந்த பார்டோஸ் செடி தாங்க. இது வந்து எங்க வீட்டு தோட்டத்துல மாடி தோட்டத்துல இருக்குங்க. நாங்க வந்து டெரஸ்ல வச்சிருக்கோம். இது வந்து நாங்க மகிழ்வனத்திலயும் வச்சிருக்கோங்க. மகிழ்வனத்துல ரொம்ப பெரிய செடியா இருக்குங்க. அதுல நெறைய காய் வருங்க. நாங்க அந்த காய் வரும்போது அப்பப்ப பறிச்சு பறிச்சு அதுல நாங்க வந்து ஜாம் போட்டுக்குவோங்க. இது வந்து நம்ம டெரஸ்ல இருக்கிறதுங்க. இது வந்து சின்னதா இருக்குங்க. அப்பப்ப நாங்க இத கவாத் பண்ணி விட்டுக்குவோம். இது வந்து நாங்க மாடிக்கு போகும்போதெல்லாம் நாங்க பறிச்சு சாப்பிடறதுக்கு ரெகுலர் யூஸ்க்காக இத நாங்க வச்சுக்குவோங்க. இதுல வந்து நாங்க ஜாம் செய்யறதெல்லாம் மாட்டோங்க. இது வந்து எப்பயுமே வந்து பூ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. தோடு மாரியே இருக்குங்க. இதுல எப்பயுமே வந்து மாடிக்கு நாங்க போகும்போதெல்லாமே இதுல பூவும் இருக்கும், காயும் இருக்கும், பழங்களும் இருக்குங்க. ஏன்னா இது வந்து எல்லா சீசன்லயுமே இந்த காய் வந்துட்டே தாங்க இருக்கும். இதுல வந்து விட்டமின் சி கன்டென்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதனால இந்த பழங்களை நம்ம எடுத்து ரெகுலரா நம்ம எடுத்துட்டு இருந்தோமா நம்மளுக்கு வந்து அந்த விட்டமின் சி பிரச்சனையே வராதுங்க. அதோட மட்டும் இல்லைங்க. இந்த விட்டமின் சி டேப்லெட்டே இந்த பழத்துல இருந்து தான் தயார் பண்றாங்கன்னு சொல்றாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப விட்டமின் சி வந்து இதுல நிறைய இருக்குங்க. இந்த பழத்தோட டேஸ்ட் வந்துங்க புளிப்பும் இனிப்பும் கலந்து இருக்குங்க. இது வந்து ஆப்பிள் செரின்னு சொல்றாங்கங்க. சின்னதா நெல்லிக்காய் மாதிரி தாங்க இருக்கும் பாக்குறதுக்கு. பெருசாகும் போது பழம் வரும்போது நல்ல ஒரு அழகா ஒரு அந்த கலரே வந்து ரொம்ப அழகான ஒரு கலருங்க. செரி செரி ரெட்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளவு அழகா இருக்குங்க. இதுல எல்லாம் ஃபாரின்லாம் இது வந்து ஒயின் ஜாம் அப்படின்லாம் தயார் பண்றாங்க. நிறைய தயார் பண்றாங்க. பிக்கிள்லாம் கூட தயார் பண்றாங்கங்க. இது வந்து ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க. நம்ம வீட்ல வந்து நம்ம க்ரோ பேக்லயே வளர்த்துக்கலாங்க. இது வளர்க்கும்போது ரொம்ப ஈஸியாவே நம்ம இத வளர்த்தி இதுல இருந்து பழங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாங்க. இதய சம்பந்தமான நோய் இருக்கவங்கலாம் கூட இந்த பழத்த வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்கங்க. பாருங்க எவ்வளோ அழகா வந்து எப்பயுமே செடியில வந்து சின்ன காய்கள்ல இருந்து பூக்கள் வரைக்குமே நிறைய இருக்குங்க. இத வந்து ஆப்பிள் செரின்னு சொல்றாங்கங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க. பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கங்க. பாருங்க நீங்களும் உங்க வீட்ல உங்க மாடியில